ஹாய், வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சஞ்சிதா. நம்ம இன்னைக்கு எஸ்எஸ்சி ரீசனிங்கில் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்னா ஜென்ரலாக என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்கும்? அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவைட் இருக்கும், டிவிஷன் இருக்கும். இதில் எப்படி சம் என்ன ரூல் யூஸ் பண்ணி போடுவோம்னா, போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி தான் நம்ம சம் போடுவோம். போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி தான் போடுவோம். ஓகேவா? அதாவது பிராக்கெட், ஆஃப், டிவைட், மல்டிபிள், அடிஷன் அண்ட் சப்ஸ்ட்ராக்ஷன். ஓகேங்களா? இந்த ரூல் படி தான் நம்ம என்னதுன்னா சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If P stands for multiple, Q stands for divide, R stands for minus and S stands for plus, then what should come in place in the question mark in the given question? அதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அங்கே என்னது நம்பர்ஸும் இருக்கு, ஆல்ஃபபெட்டிக் லெட்டரும் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டிக் லெட்டருக்கும் என்னது ஆல்டர்னேட்டிவா P stands for Pக்கு பதிலாக மல்டிபிள் யூஸ் பண்ணோம், Qக்கு பதிலாக டிவைட் யூஸ் பண்ணோம், Rக்கு பதிலாக மைனஸ், Sக்கு பதிலாக பிளஸ்ங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. Pக்கு பதிலாக மல்டிபிள், Qக்கு பதிலாக டிவைடுங்கிற சிம்பிள், Rக்கு பதிலாக மைனஸ், Sக்கு பதிலாக பிளஸ். ஓகேவா? இதை யூஸ் பண்ணி தான் இப்போ இந்த கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். கொஷின் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்லாம் எடுத்து எழுதிக்கலாம். 115, அடுத்தது பிராக்கெட்குள்ள 13, 7, அடுத்த பிராக்கெட்குள்ள 56 and 8, 4, 32. இதுக்கான ஈக்குவல் வேல்யூ தான் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ ஆறுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்கு? மைனஸ் சிம்பிள். ஓகேவா? அப்போ ஆறு இருக்க இடத்துல இப்போ இங்கே மைனஸ் சிம்பிள். அடுத்தது 13க்கும் 7க்கும் நடுவில் பிக்கு பதிலாக என்னது? மல்டிபிள் சிம்பிள். ஓகேவா? அடுத்தது எஸ்ஸுக்கு பதிலாக பிளஸ் சிம்பிள். இப்போ எஸ்ஸுக்கு பதிலாக இங்கே பிளஸ் சிம்பிள். 56 Q8, அப்போ Qக்கு பதிலாக டிவைட் சிம்பிள். அடுத்து நெக்ஸ்ட் பிக்கு பதிலாக மல்டிபிள் 4S, எஸ்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல பிளஸ் சிம்பிள். அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவா பீக்கு பதில் என்னென்ன சிம்பிள்ஸ் வருமோ அதெல்லாம் போட்டோம். இப்போ ஜஸ்ட் போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம். ஓகேவா? பிராக்கெட்ல இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் 115 மைனஸ் இது பண்ணா 91 பிளஸ் 7 டிவைட் பண்ணா 56 8ஆல் டிவைட் பண்ணா 7 இன்ட்டு 4 இருக்கு பிளஸ் 32. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. அடுத்தது மல்டிபிள் பண்ணிட்டு அப்புறம் தான் அடிஷன் அண்ட் சப்ஸ்ட்ராக்ஷனா 115 மைனஸ் 91 பிளஸ் 28, இங்கே 28 பிளஸ் 32 60 ஈக்குவல் டு இப்போ ஃபைனல் சொல்யூஷன் இதில் பண்ணா 29 வரும். ஓகேங்க? 115 மைனஸ் 29 ஈக்குவல் டு என்ன? ஓகேவா? இப்போ 84 தான் நம்மளோட ஆன்சர். இப்போ ஆப்ஷன் டி 84. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் பிளஸ் மீன்ஸ் மைனஸ், அதாவது பிளஸ் இருக்க இடத்துல மைனஸ், மைனஸ் மீன்ஸ் பிளஸ், மைனஸ் இருக்க இடத்துல பிளஸ், அடுத்தது மல்டிபிள் இருக்க இடத்துல டிவைட், டிவைட் இருக்க இடத்துல மல்டிபிள் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. 39 பிளஸ் இருக்க இடத்துல மைனஸ், 28 மைனஸ் இருக்க இடத்துல பிளஸ், 90 டிவைட் இருக்க இடத்துல மல்டிபிள் சிம்பிள், அடுத்தது 3 டிவைட் மல்டிபிள் இருக்கனால டிவைட் ஈக்குவல் டு இதோட வேல்யூஸ் தான் என்னன்னு நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ போர்ட் மாஸ் ரூல் படி டிவைட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட், டிவைட் அண்ட் மல்டிபிள் இருக்கிறது ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுமா? அப்போ 39 மைனஸ் 28 பிளஸ் 90 இன்ட்டு 3 டிவைடட் பை 9 ஈக்குவல் டு என்ன? அப்போ இது கேன்சல் பண்ணா 10 இன்ட்டு 3 30 minus 28 என்னது 2
39 டோட்டலா 41. ஓகேவா? ஆப்ஷன் பி 41. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. What will come in the place of question mark in the following question if plus and minus are interchanged and multiple and divide are interchanged ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன்ல வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் ஆர் இன்டர்சேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் இருக்க இடத்துல மைனஸ் ஆகும், மைனஸ் இருக்க இடத்துல பிளஸ் ஆகும் என்னது போடணும். அடுத்தது மல்டிபிள் அண்ட் டிவைட் சிம்பிள் ஆர் இன்டர்சேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. டிவைட் இருக்கிற இடத்துல மல்டிபிள் சிம்பிளும், மல்டிபிள் இருக்கிற இடத்துல டிவைட் சிம்பிளும் இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்க, அதாவது இந்த வேல்யூ என்னன்னு சொல்லி நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ என்னது 12, டிவைட் இருக்க இடத்துல மல்டிபிள், ஸோ 5, பிளஸ் இருக்க இடத்துல மைனஸ், மல்டிபிள் இருக்க இடத்துல டிவைட், மைனஸ் இருக்க இடத்துல பிளஸ் 6 ஈக்குவல் டு என்னன்னு தான் நம்மளோட கொஸ்டின். ஓகேவா? இப்போ என்னது போர்ட் மாஸ் ரூல் படி டிவைட் இருக்க சிம்பிளிஃபை பண்ணணும். அடுத்து மல்டிபிள் இருக்கிறதா இது பண்ணா 60 மைனஸ் டிவைட் பண்ணா 11 பிளஸ் 6 ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. இது மைனஸ் பண்ணா என்னது 5, 60ல 5 போயிடுச்சுன்னா 55. ஓகேவா? இப்போ ஆப்ஷன் பி 55. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிவைட், அப்போ என்னது ஏக்கு பதில டிவைட் சிம்பிள் போடணும். அடுத்தது பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மல்டிபிள் போடணும். சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிளஸ் அண்ட் டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மைனஸ்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கொடுத்துருக்க அந்த ஈக்குவேஷன்ல என்னது ஏக்கு பதில டிவைட், பிக்கு பதில மல்டிபிள், சிக்கு பதில பிளஸ், டிக்கு பதில மைனஸ், அதாவது அல்பபெட்டிக் லெட்டருக்கு பதில சிம்பிள்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு பண்ணதுக்கு அப்புறம் அதோட வேல்யூ என்னன்னு தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர்லாம் எழுதிக்கோங்க. 64, 8, 4, 11, 3. அடுத்தது அல்பபெட்டிக் லெட்டர் பாருங்க. ஏக்கு பதில என்னது டிவைட், 8 அண்ட் சிக்கு பதில பிளஸ், 4, பிக்கு பதில மல்டிபிள், 11, டிக்கு பதில என்னது மைனஸ் சிம்பிள் ஈக்குவல் டு இதோட வேல்யூ என்னன்னு தான் ஈக்குவேஷன் இப்போ சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் வேல்யூ என்னன்னு தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்னது போர்ட் மாஸ் ரூல் படி பிராக்கெட்ஸ், அடுத்தது என்னது டிவைட் வருமா, டிவைட் ஆஃப் அண்ட் டிவைட் வரும். இப்போ என்னது இதை மல்டிபிள் பண்ணோம், இதை டிவைட் பண்ணானது இங்கே 8 கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 44 மைனஸ் 3 ஈக்குவல் டு என்ன. அப்போ இது பண்ணாக்க என்ன வரும் 52 மைனஸ் 3 என்னது 49. ஓகேங்களா? 54 மைனஸ் 52 மைனஸ் 3 இப்போ என்னது 49. ஆப்ஷன் டி 49. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் ஏக்கு பதில டிவைட் and B stands for multiple and C stands for plus and D stands for minus. ஓகேவா? ஒவ்வொரு ஆல்பபெட்டிக் லெட்டருக்கும் என்னது ஒவ்வொரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து என்னது நம்ம அப்ளை பண்றோம். இப்போ ஈக்குவேஷன் என்னது ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதிக்கோங்க. 21, 4, 49, 7 and 10. ஓகேவா? இப்போ ஆல்பபெட்டிக் லெட்டருக்கு பதிலா என்னது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் சிம்பிள் வந்து அப்ளை பண்ணுங்க. பிக்கு பதில மல்டிபிள், அடுத்தது 4, டிக்கு பதில மைனஸ் 49, ஏக்கு பதில டிவைட் அண்ட் என்னது சிக்கு பதில பிளஸ். ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. என்னது இது மல்டிபிள் பண்ணா என்னது 84. இங்க டிவைட் இருக்கா மைனஸ், இது டிவைட் பண்ணா என்னது 7 பிளஸ் 10. ஓகேவா? இப்போ இதோட வேல்யூ என்னன்னு தான் நம்மள கேட்குறாங்க. இப்போ இதை மைனஸ் பண்ண என்னது 3 பிளஸ் 84 என்னது 87. ஆப்ஷன் ஏ 87. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, பிளஸ் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனுக்கு பதில் மைனஸ், மைனஸ் மீன்ஸ் பிளஸ்ன்னு எடுத்துக்கணுமா. அடுத்தது மல்டிபிள் மீன்ஸ் டிவைட்னு எடுத்துக்கணுமா, டிவைட் மீன்ஸ் மல்டிபிள்னு எடுத்துக்கணுமா. இப்படி அதாவது பிளஸுக்கு பதிலாக மைனஸ், மைனஸ்க்கு பதிலாக பிளஸ், மல்டிபிளுக்கு பதிலாக டிவைட், டிவைடுக்கு பதிலாக மல்டிபிள் சிம்பிள் எடுத்ததுக்கப்புறம் இங்கே என்னது கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி என்ன வந்து ரிசல்ட் கிடைக்குது சார் கேட்குறாங்க. ஓகேவா? என்னது 39, 28, 90,
3 and 9. ஓகேவா? இப்போ என்னது 39 நடுவில் 28 நடுவில் என்ன இருக்கு? ப்ளஸ் இருக்கு. ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ், அடுத்து மைனஸ்க்கு பதிலாக ப்ளஸ், டிவைடுக்கு பதிலாக மல்டிபிள், மல்டிபிள் பதிலாக டிவைட் சிம்பிள். ஓகேவா? இது அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? இப்போ இங்கே டிவைட் பண்ணா என்னது? 39 minus 28. அப்போ டோட்டலாக என்னது? 41 வரும். ஆப்ஷன் பி 41. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். மைனஸ் மீன்ஸ் பிளஸ், மல்டிபிள் மீன்ஸ் டிவைட், அண்ட் பிளஸ் மீன்ஸ் மல்டிபிள், டிவைட் மீன்ஸ் மைனஸ். ஓகேவா? அதாவது என்ன பாருங்க, மைனஸ் இருந்தா பிளஸ், மல்டிபிள் வந்தா டிவைடு, பிளஸ் வந்தா மல்டிபிள், டிவைட் வந்தா மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ல என்னது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் வந்து ஆல்டர்னேட்டிவா மாற்ற சொல்லியிருக்காங்க. எப்படி மாற்ற சொல்லியிருக்காங்கன்னா 31 ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. 34, 17, 25, 2, 5. ஓகேவா? இப்போ வந்து என்னது 31 டிவைடுக்கு பதிலாக என்ன போடணும்? மைனஸ் போடணும். ஓகேவா? அடுத்து மல்டிக்கு பதிலாக டிவைட் போடணும். அடுத்தது டிவைட் பதிலாக என்னது? மைனஸ், மைனஸ்க்கு பதிலாக பிளஸ், அண்ட் பிளஸ்க்கு பதிலாக என்னது? மல்டிபிள். ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. என்னது? போர்ட் மாஸ் ரூல் படி மல்டிபிள் அண்ட் டிவைடா ஃபர்ஸ்ட் என்னது? இங்க 10 வரும், பிளஸ் மைனஸ் 25. இங்க டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும், மைனஸ் 31. மைனஸ் 2 இங்க 31 இருக்கும். ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. மைனஸ் வேல்யூ ஆட் பண்ணிக்கோங்க. மைனஸ் 27 மைனஸ் 27ல வந்து 31 போயிடுச்சு. என்னது? 4 இருக்குமா? பிளஸ் 4 பிளஸ் 10 வந்து என்னது? 14. இப்போ ஆப்ஷன் டி 14. ஓகேவா? அடுத்தது பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பிளஸ், பிளஸ் வர இடத்துல மைனஸ், மைனஸ் வர இடத்துல என்ன போடணும்னு சொல்லியிருக்காங்க? மல்டிபிள் சிம்பிள், மல்டிபிள் வர சிம்பிள் இடத்துல டிவைடு, டிவைடு வர இடத்துல என்ன போட்டிருக்கணும்? பிளஸ் போடணும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆல்ரெடிவா எப்படி யூஸ் பண்றாங்க? மைனஸ் எங்க பிளஸ் எங்க வருதோ அங்க மைனஸ், மைனஸ் வர இடத்துல என்ன மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் யூஸ் பண்றாங்க? மல்டிபிள், மல்டிபிள் வர இடத்துல டிவைட், டிவைட் வர இடத்துல பிளஸ். ஸோ கொஸ்டின் என்னது? 19, 17, 2, 84, 3. ஓகேவா? இந்த ஈக்குவேஷனோட இப்போ என்னது? மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது என்னது? அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன வந்து ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். பிளஸுக்கு பதிலாக என்னது? மைனஸ், மைனஸ்க்கு பதிலாக மல்டிபிள், டிவைடுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? பிளஸ் கொடுத்துருக்காங்க, மல்டிபிளுக்கு பதிலாக டிவைடு. ஓகேங்களா? இங்க வந்து என்னது? மல்டிபிள் அண்ட் டிவைடு வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணுமா? அப்ப 19 மைனஸ் இங்க வந்து 34 பிளஸ் இங்க 3ஆல டிவைட் பண்ணா என்னது? 28 கிடைக்கும். ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணா என்னது? இதையும் 34யும் 34ல 28 போச்சுன்னா என்னது? 6 இருக்குமா? அப்ப 19 என்னது? மைனஸ் 6. ஓகேவா? ஏன்னா வந்து 34 தான் பெருசு. அப்ப வந்து டோட்டலா என்ன கிடைக்கும்? ஃபைனலா 13 கிடைக்கும். ஆப்ஷன் டி 13. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பை இன்டர்சேஞ்சிங் பிளஸ் அண்ட் மைனஸ், பிளஸ் அண்ட் மைனஸ், பிளஸ்ஸையும் மைனஸும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது பிளஸ் வர இடத்துல மைனஸ், மைனஸ் வர இடத்துல என்ன போடுறாங்க? பிளஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதாவது கீழே வந்து 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எது வந்து கரெக்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஈக்குவேஷன் வந்து என்னது? இந்த ஈக்குவேஷன் ஈக்குவலா என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 15 கொடுத்துருக்காங்க, இது 5 கொடுத்துருக்காங்க. எது வந்து ரெண்டு சைடும் வந்து என்னது ஈக்குவலா எது வரல, அதாவது நாட் கரெக்ட்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் என்ன? ரெண்டுமே தப்பா, போத் ரெண்டுமே ரைட்டா, ஒன்லி 2 ரைட்டா, ஒன்லி 1 ரைட்டான்னு பார்க்கலாம். ஓகேவா? விச் ஈக்குவேஷன் நாட் பி கரெக்ட், அதாவது எது வந்து தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ரெண்டுமே தப்பு இல்லையா? ரெண்டுமே தப்பா, 2 தப்பா, 2 மட்டும் தப்பா, 1 மட்டும் ஃபால்ஸான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னது? ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. 16, 4, 6, 2, 5. ஓகேவா? ஈக்குவல் டு என்னது? 15. என்னது? டிவைட் அப்படியே இருக்கும். பிளஸ் வர இடத்துல மைனஸ்,
மல்டிபிள் சிம்பிள் மல்டிபிளும் டிவைட் சிம்பிளும் என்னது எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ப்ளஸ் வர இடத்துல மைனஸ், மைனஸ் வர இடத்துல ப்ளஸ். ஓகேவா? அடுத்தது பாருங்க, அடுத்தது என்னது 9 8 3 4 2 5. ஓகேவா? இந்த இடத்துல என்னது பிளஸ் வர இடத்துல மைனஸ், மல்டிபிள் சிம்பிள் அப்படியே தான் வரும், டிவைட் சிம்பிளோ அப்படியே தான் வரும். அடுத்து என்னது மைனஸ் வர இடத்துல பிளஸ். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். என்னது ஃபர்ஸ்ட் என்னது போர்ட்மாஸ் ரூல் படி இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 12 மைனஸ் இங்கேயும் கேன்சல் பண்ணா 4 பிளஸ் 5 ஈக்குவல் டு 15 வருதான்னு பாருங்க. இங்க வந்து இதுல வந்து என்னது 4 plus 5 என்னது 9. இதுல பண்ணாலும் என்னது -8 8ல போச்சுன்னா -3 ஈக்குவல் டு 15. இப்போ என்னது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல் ஆகல, தப்பா வருது. செகண்ட் ஒன் பாருங்க, இது என்னது 9 minus 8 into 3/4. அப்போ என்னது கேன்சல் பண்ணலாமா 2, அப்ப 6. அப்ப 9 minus 6 plus 2 equal to 5. இங்க வந்து 9ல 6 போயிடுச்சுன்னா என்னது 3 வரும். 3 plus 2 என்னது 5. அப்ப 5 equal to 5 வருது. அப்ப ஆப்ஷன் only 2 மட்டும்தான் கொடுத்துருக்கிறதுல, only 2 மட்டும் தான் கரெக்ட், 1 வந்து தப்பு. அவன் வந்து என்னது which one is not correct தான் கேட்டிருக்கான். அப்ப எது not correct? ஆப்ஷன் 1 மட்டும்தான் என்னது not correct. அப்ப ஆப்ஷன் டி only 1. ஓகேவா? தேங்க்யூ.